ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஹெட் ஆஃப் ஆர்டி. இன்றைக்கான நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பென்டன் கேம் தான் பார்க்க போகிறோம். தரமான கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி அது எப்படி ஏற்றணும் உங்களுக்குலாம் டவுட் இருக்கும்ல. இது வந்து பண்ண ஒரு பிசி கேம். இந்த கேம் எப்படி ஏற்றணும்னா அந்த வீடியோவோட கடைசியில் சொல்ல மாட்டேன், நான் மிட்டில் சொல்கிறேன், அதாவது நடுவில் சொல்கிறேன். அதாவது கதையோட ஆரம்பத்தில் நம்ம தலை பென்டன் என்ன தூங்கிட்டு இருப்ப கொசுவாக போல் வந்த நம்ம வில்கியாக்ஸோட ரோபோட்டு நம்ம பென்டனோட இருக்கிற எல்லா பவரையும் எடுத்துக்கும். அது எல்லா பவரில் 2-3 பவர் விட்டுட்டு மிச்சம் எல்லா பவர் எடுத்துருக்கோம். இந்த விஷயத்தை புரியாமல் நம்ம பென்டன் தூங்க அடுத்த நாள் காலையில் எரிகள் வந்து கீழே விழுக வெட்டியாக கடந்த வாட்சுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி பென்டனை வேலைக்கு கூப்பிடுறாங்க. அப்புறம் என்ன, இட்ஸ் ஹீரோ டைம். 2 ஏலியன் தவிர மிச்சம் எல்லா ஏலியன் காணாமல் போயிருக்கும். அப்புறம் என்ன, தேடுதல் வேட்டையில் நம்ம பென்டன் இறங்க ஆட்ட ஆரம்பிக்குது. எப்படி பேரில் ஆட கொடுத்தாங்க, எவ்வளோ நேரம் தான் பேசுவோம் எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இது உடச்சி எல்லா பவர் எடுத்துப்போம். பச்சையாக இருந்தால் நம்ம எவ்வளோ நேரம் எலியன் ஆக்குறது வந்து காட்டும். ரெட் கலர்னால் நம்ம எவ்வளோ பார்த்தோம்னா அவங்க தெரிஞ்ச விஷயமே. இது யாரா, வில்கியாக்ஸோட ட்ரோனு. ஓ, இது வில்கியாக்ஸோட அனுப்பினால தாங்க. இதெல்லாம் எனக்கு சப்பை போட்டுறா. டேய் 2 பேர் 3 பேர் வந்தீங்க, அது கேட்டால் இப்படி மாதிரி குமிச்சுக்கிட்டீங்க. எவன் வந்தாலும் பரவாயில்றா, என்கிட்ட 4 கை இருக்குது, 4 கை வந்து 8 பேர் கூட அடி பண்ணுறான். ஆனால் அப்பப்போ அடிக்கிறாங்க. அங்கிட்ட அடிக்க இங்கிட்டா அங்கே அடிச்சுட்டு போகிறான். இவன் ஒருத்தன் தாங்க அடிச்சா முடிஞ்சு, அவ்வளோதான். நம்மளே நமக்கு எங்கே ஹெல்த் வேறு கம்மியாகிறதுலாம் உடச்சிட்டு அடிச்சு தள்ளிட்டு போவோம். இப்போ அங்கிட்டு போய் உடச்சு எங்கிட்ட வரைக்கிறான் பாரு, அதை எடுத்து போனான் நம்மளே. இனி அப்படி உடச்சி சொல்லிடுவோம். இதை கிடச்சா நமக்கு மஞ்சள் பவர் கிடைக்குது. ஆனால் இது எதுக்கு தான் தெரியல. எதுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு இது வரைக்கும் புரியவில்லை. நம்ம இப்போ வந்து பண்ணால் இது என் பேர் என்ன மறந்து போச்சு, ஐயோ அடிப்பாங்க இல்லை உனங்க. தம்பி பேர் என்னப்பா மறந்து போச்சு. ஹீட் பிளாஸ்ட் மானா இதெல்லாம் நொறுக்க வேண்டியது. 3 பேர்னாலும் பரவாயில்ல, ஏன் வந்தாலும் பரவாயில்ல, அடிச்சு நோக்கிக்க வேண்டியது. என்ன எத்தனை வராங்க டே, ஏன் வந்தாலும் பரவாயில்ல, சுற்றி வரும்ல அடிக்காங்க. என் பேர்டு ஏற்கனவே வெளுத்த பாதி குறைச்சிட்டாங்க, வெளுத்த பாதியில் கம்மியாக தான் இருக்குது. அடித்தது ஒரு நோட்டிக்கணும் எல்லாத்தையும். பச்சை எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இப்போ ஒன்றா சொல்கிறாங்க, இப்போ அடிச்சு நோக்கியாச்சு நம்பர்டே. அங்கே ஒவ்வொருத்தர் ஏதோ புகையாக தீஞ்சிட்டு கிடக்குது பார்த்தீங்களா. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போயே அது என்னது, அவன் தான் நம்ம முக்கியமான வில்லனே. ஓகே, இப்போ ஆர் கொடுத்தலான்னு தெரியும் எல்லாமே. இந்த இடத்துல ஹீட் பிளாஸ்ட் வருவாப்பில். அது ஹீட் பிளாஸ்ட் இந்த நல்ல நெருப்புலாம் எடுக்கணும், எடுத்துகிட்டு உடைக்கணும். ஓட இந்த அதாவது நம்மளே நாங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தா நாங்கள் சின்ன வயசில் 5 ரூபா கொடுத்து 1/2 மணி நேரம் இருந்தால் நாங்கள் இந்த கேம் விளையாட விடுவாங்க. 5 ரூபாய்க்கு 1/2 மணி நேரம். ஆனால் அதுவே சில கடையிலாம் 5 ரூபாய்க்கு வெறும் காமன் நேரம் கொடுப்பாங்க. அதை வச்சு நாங்கள் எப்படி விளையாடுனே தெரியாது. ஆனால் முக்கியமாக விளையாடுறது இந்த பென்டன் கேம் தான். அதெல்லாம் அந்த ஒரு சின்ன வயசு காலம். அதை ஃபஸ்ட்டு பாஸ் முடிக்க முடியாது, ஏன்னா அதுக்குமே காசு தீர்ந்து போயிடும். அதெல்லாம் ஒரு காலங்க. அதெல்லாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் நொறுக்க வேண்டியதுறேன், கையில் கிடைக்கிறேன் மட்டும் அடிக்க பண்ணிடுறேன். எவ்வளோ டைம் வந்தாலும் பரவாயில்ல. அதை கொடுத்து அடிக்கலாம் பார்த்தா முடியல, முடிச்சாச்சு. நான் அடுத்து எங்கிட்டு போக சொல்கிறேன் தெரியல. இது தவிரதாச்சே, தவிர இல்லை செல்லு தானே. தவிர மேலே இது எடுக்கலாம். இது எதுக்குன்னு தெரில, ஏதோ பவர் நினைக்கிறேன். சும்மா ஸ்லாமஸ்கான்லாம் இருக்குங்க, அதெல்லாம் என்னன்னு தெரியல நம்மளுக்கு எனக்கு. ஓகே, அடுத்துக்கு வந்துட்டோம். இங்கே என்ன நான் வரப்போன்னு தெரில. ஓகே, நம்மளே இந்த கல்லை உடச்சா நமக்கு ஒரு பவர் கிடைக்கும். அந்த கல்லை உடைக்கணும் நம்மளே. உடைக்க விட மாட்டாங்க. தம்பி தருங்கப்பா. எடுத்தாச்சு நம்மளே. இது எடுத்தால் நமக்கு பவர் கிடைக்கும். அட்டாமிக் பவர்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. அடிக்கிறாங்க. டேய் பவர் இருக்குது என்கிட்ட மோதுங்கடா. டேய் என்னால் நெருப்புடா, தொட்டால் பூசிங்கிறீங்கடா. கரண்ட்டு கம்பியாக இல்லை, தொட்டால் பூசிங்கிறீங்க. அது மாதிரிடா நான். டேய் எங்கடா எங்கே அடிச்சிச்சு நம்மளே. அடுத்து நான் தவறுதான் நினைக்கிறேன். நாம போகணும் நம்மளே. நீ வேறு என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுதுன்னு தெரியல. ஹீரோவாக வந்து காப்பாற்ற வேணாமா. ஓகே, இது யாரா புதுவில்லை நினைக்கிறேன். பேர் என்னது, லேசர் டோனா. நீயா அந்த அவனோட அதான். ஐயோ இவன் எரிவானே. இப்போ யாரா என்ட்ரி, இவன் தான் கைஸ் ஃபைனல் பாய்ஸ். அதாவது இந்த மேட்ச் கூட ஃபைனல் பாய்ஸ் வேறு ஒருத்தர் இருப்பான். ஓகே, என்னடா நமக்கு 4 ஆர்ம்ஸ்க்கு வந்து பார்த்தா 4 கால் இருக்கும், 4 கை இருக்கும். ஆனால் இருக்குன்னா 4 கால் இருக்குது. எவந்தாலும் பரவாயில்ல, 4 காலை உடச்சி சூப் ஆக்கிட வேண்டியதுறேன். நம்ம என்னப்பா வரட்டையா வந்துட்டாங்க. இவனுக்கு வேமா உடைக்கணும் நம்மளே. இவனுக்கு லேசர் விட்டா எனக்கு பாதிலே குறைஞ்சிரும். அதனால் வேமா எரிஞ்சு விட்டிக்கேன். அவன் வந்து நம்ம வரட்டும். ஐயோ இவனை உடச்சி வர வச்சுட்டு அவனை முடிக்கணும். போடா உடச்சாச்சு நம்மளே. நமக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லைஃப் கம்மியாகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம லைஃப் ஏற்றிக்கணும். அதாவது வந்து அந்த பச்சைகளை எல்லாமே ஏற்றிக்கணும். அது எல்லா ஒரு எபிசோட்லேயும் வந்து பண்ண அந்த மென்டருக்கு இதுதான் முக்கியமான ஒரு அதனால வீக்னஸாகவே இருக்குது, மற்றபடி வரதில்லை. இப்போ நம்ம தவணும். அதுக்கு 4 ஆர்ம்ஸ் வேணாம், நமக்கு ஹீட் பிளாஸ்ட்டே மாதிரி இருப்போம். இந்த இடத்துல நிறைய தவறுது இருக்குது. கீழே விழுந்தால் நம்ம சட்னி தான் போசிங்கிடுவோம். நம்ம அடுத்து கொஞ்சம் பொறுமையாக போக வேண்டியதுறேன். நம்மளே இது எடுக்கணும், இது எதுக்குன்னு தெரியல. ஆனால் எதுக்கு சொல்கிறாங்க, இது கிறிஸ்டல் பூஸ்ட்டுங்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ அடுத்து வந்து பண்ணால் இறங்கிடுவோம். அடுத்து இங்கே சம்பவம் இருக்க வாய்ப்பு இருக்குது. வாட ஏன் வந்தாலும் பரவாயில்ல, நூறுக்க வேண்டியதுறேன். இது யார் தம்பி, வில்காக்ஸோட ஹண்டரா என்னன்னு தெரியல, மறைச்சிக்கிச்சது. வாங்கிக்க ஏன் வந்தாலும் பரவாயில்ல, அவங்க நொறுக்க வேண்டியது. என்னடா சப்பையாகிட்டீங்க டே. அவனுக்கு கூட பரவாயில்ல, அந்த ட்ரோன் கூட பரவாயில்ல, ஏதோ இது இருக்குது. எனக்கு ஒரு பிரோச்சனும் இல்லை. அங்கே வரங்க போயிட்டு இருக்கான், சாலையை நீ போயிட்டு இருக்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லி முடிக்க வரேன்டி. நான் நம்பி இவனு வர வந்துட்டாங்களே. இவனை தொலை தான் தாங்க முடியல. எரிஞ்சிட்டா பாதிலே குறைச்சிட்டான். நம்மளே 3/4 இருந்துச்சு, குறைச்சிட்டாங்க. உடச்சாச்சு. இப்போ அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரில. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக நம்ம 4 ஆர்ம்ஸ் சேர்ந்தவ 4 ஆர்ம்ஸாக மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு நமக்கு. வேமா வாடா டே.
வந்துட்டான் நம்மளே. இப்போ பாடுறா ஃபோராம்ஸோட பவரை சும்மா ஓ ஓ அது என்ன ஓரம் என்னமோ இருக்குது மஞ்சள் கலரில். நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருண்டையாக இருப்பான்ல தண்டர் போல்ட்டா அவன் பேர் நான் மறந்து போச்சு எனக்கு, தப்பாக நினச்சிடாதீங்க. நானும் பென்டன் பாடுதேன் ஒரு காலத்தில், பென்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்குறது இல்லையே. எங்கள் டிவி பார்க்குறதுக்கு நண்பர்களே கோயக்கில் அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த இடத்துல நான் சம்பாதிக்க போகிறது இல்லை. எவன் வந்தாலும் பரவாயில்ல உடைக்கிறேன்டா உங்களை உடச்சி நூறுக்குறேன்டா. டப்பா ஹீஸ்லேருந்துக்கிட்டு கூட்டமாக வந்தாண்டா பிரச்சனை. ஐயோ ஒழுங்காக அடிக்க தெரியல நம்ம ஒருத்துக்கு. வாமாடி ஏன் வந்து நம்ம நூறுக்கு இவனுங்க வரட்டாங்களே. ஐயோ அடிக்கொண்டு வந்தா தெரியல. அடி நூறுக்கு என்னடா நம்மளே ஓ அப்படின்னு போனா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட் பேஸ்க்கு அவன் கொடுப்போம். ஏன்னா ஹீட் பேஸ்ட் நம்மளே பவர்ஃபுல்லான ஆள். அவனுக்கு வந்து பார்த்தா பவர்ஃபுல்லாக ஒரு இது கொடுப்பாங்க, பாக்ஸ் ஒன்று கொடுக்கணும். இப்போதைக்கு நம்ம 4 ஆம்ஸ் கொடுத்தா வராது. ஓகே ஒன்று உடச்சி ஒன்று நொறுக்க வேண்டியது. டே வா இங்கே வா, ஏன் அங்கே போயிட்டு தம்பி இங்கே வா டேய் இங்கடா சுற்றி இன்னும் சுற்றி வச்சுருக்கேன். வந்துட்டான் என் தலைவன். ஐயோ இது போய் மாறிடுனே. டேய் இன்னும் ஏன்டா பிட்டெல்லாம் மாறினேன். ஐயா வந்து நொறுக்குவானே. வந்துட்டா நம்மளே மாறியாச்சு நம்ம ஒரு வழியா. இது நம்பா ஓ பாதையான வழியா. ஓ எப்படிலாம் பாதை உருவாக்குறாங்கன்னு. அவன் எங்கிட்ட ஓரமாக போயிட்டான். டே தம்பி இருப்பா அவனை அடிக்கிறதுக்கு வேமா வந்துக்கிட்டீங்க நான். வேமா கொண்டு வாங்கடா. அவன் எங்கேப்பா அவன் போயிடுவான் போல் அடுத்த மிஷினுக்கு. தப்ப கூட முடியல நம்மளால். ஒரு பேர் அவன் இங்கிட்ட ஒரு ஃபைட் கொடுப்பாங்களே. பாக்ஸ் இருந்தாலும் ஃபைட்டு தான் இருக்கும். அவன் எவன் தான் பரவாயில்ல பாக்ஸ் புக்கொண்டு கொடுக்கணும். இப்போதைக்கு புக்கொண்டு தான் கொடுத்துக்கிட்டீங்க. உடசல்லு. ஐயோ நான் எப்படி அடிக்கிறவன் தெரில நம்மளே. அது வந்து என்ன எந்த மாதிரி பவர்னு தெரில. மாலாச்சில் விளாண்டு அதனால இவனையும் உடச்சிட்டு இல்லை இருப்பா உடச்சாச்சு. ஐயோ நல்ல விழுவு தெரிஞ்சு நீ எடுத்துப்போம். அடுத்ததில் உங்களுக்கு கொள்றேன்டா. இப்போ பொறுமையாக இந்த சைடு போய் அப்படியே இந்த சைடு வந்துடணும். இந்த இடத்துல கண்டிப்பாக நான் வைப்பேன் நினச்சேன். நீங்கள் தான் பாக்ஸ் முக்கணும். அங்கே கொடுத்துக்கிட்டு அங்கே ஏன்டா கொடுக்க சொன்னான். டே இவன் வந்து குறிப்பாக தடிக்க வேண்டியா இருக்குது நண்பர்களே. பாக்ஸ் முக்கணும். நம்ம செட் ஆகலை பாக்ஸ் முக்கணும். எடுத்துட்டு வேற எங்கே கிளம்புவோம். ஓகே நம்மளே எப்போ ஐயோ இதுக்கப்புறம் கல் உடையும் நம்மளே. நம்ம மேலே கல் விழுகும். இது பார்த்து பொறுமையாக தான் போகணும். எங்கேருந்து எது விழுகுனே தெரியாது. இப்போ தவி போகணும் மண்டையில் விழுகுது. ஏற்கிற லைஃப் வேறு குறைக்குது இதில் பார்த்தாதுக்குன்னு. ஓகே வந்தாச்சு நம்மளே. ஐயோ அவன் இங்கே தான் இருக்கான் நண்பர்களே. அந்த பெரிய வில்லை நான் படிச்சு உடைக்கணும். கண்ணுனே தெரியும் நான் நண்பர்களே. எப்படா இங்கே வா மூஞ்சி பார்க்க ஒரு மாதிரியா இருக்கான். இவெல்லாம் வில்கர்ஸோட இல்லைன்னு சொன்னால் நம்ப முடியுமா. உன்னை உடைக்கிறதுக்கு நான் வரேன்டா. ஃபஸ்ட்டு சின்ன பொருளாம் கொண்டு வந்து முன்னாடி காமிச்சிக்கிட்டு இருக்க. இது மொத்தத்தை முடிச்சுட்டு வரேன் நண்பர்களே. இப்போ வந்து பாருங்கள் எஸ்கேப் ஆகணும். ஃபஸ்ட்டு தவிரணும். தவிடா டேய் இப்போ ஹீட் பிளாஸ்டா. நான் சும்மா தவிர ஸ்கேட்டிங் போல் வரும்ல டப்பாரா. நீ ஃபஸ்ட்டு உடச்சு அதை எடுத்துப்போம். ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது. இல்லை கிளம்பிடுவோம். வந்துட்டான் தம்பி. உன் கையை காலை உடைக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். 4 கால் இருக்குல்ல 4 கால் உடச்சி உன் மட்டையை பொறிக்கிறேன்டா. நீ எப்படி அடிக்கிறான் தெரியல. நான் நினச்சேன்டா அங்கிட்டும் உடைப்பேன் இங்கிட்டும் உடைப்பேன். போகும் வழியெல்லாம் வரும் வழியில் அதானே உன் மேட்ரு. இது இப்போ தான் உன் கையை உடைக்கிறேன். நீ வாயை காமிச்சு என்ன பண்ணுறது நான். இருடா எனக்கு வேணா ஜோடி முடிக்கிறேன். நம்மளே வந்தாச்சு. இப்போ எப்படியாவது இவன் முடிச்சாகணும். ஐயோ ஹிட் பிளாஸ்ட் வந்தால் மாறின ஒரு பிரோஜனம் இல்லை. இவன் அடித்து ஒரு பிரோஜனம் இல்லை. நமக்கு வந்து பணம் இப்போ யாராக மாறணும். 4 ஆம்ஸாகவே மாறணும். இந்த 4 காலுக்கு நான் 4 கையாக மாறினா என்னால் எதுவும் பண்ண முடியும். இப்போ அதனால் இப்போதைக்கு இவனை உடச்சு தள்ளிட்டு இவனை அடிக்க ரொம்ப கம்மியாக இருக்கணும். நம்ம எப்படியாவது பணம் மாறணும். மாறியாச்சு. இப்போ வந்து பணம் 4 ஆம்ஸ் ஆகணும். தப்பிச்சு போயிடுறான். குத்தப்பா நல்ல வேலை குத்தி தப்பிச்சிடும். ஓகே 4 ஆம்ஸ் மாறியாச்சு. இப்போ இவனை வந்து அடிக்கலாம் போச்சோம்ல. கொடுத்து ஃபஸ்ட்டு இவன் இதை எடுக்கணும். என்ன நம்மள அவன் பொசிங்கிட்டான். ஆக்சன் மினி கேம். ஓகே இப்போ வந்து பணம் கொடுத்து எதோ சொல்ல போகிறேங்க இல்லையே. முக்கணும் பாக்ஸா முக்கணும் நம்மளே முக்கோணத்தை போடு எரிச்சு விட்டாச்சு நம்ம கையை. என்னப்பா அழுகிறியா தம்பி. நாங்கள்லாம் ஐயோ நண்பர்களே டைலாக் மறந்து போச்சு. சாதா கல்லே போதண்டா அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு. போ இன்னொரு வந்து அவளை மூடு தள்ளி வேண்டிக்கிறேன். இன்னும் ஒரு கல் போட்டான் பாதிலே போச்சுங்க. அவளை செத்து போயிட்டான். இன்னும் சாகலை. அடி எத்தனை நேரம் சாக விடுவேன் நண்பர்களே. இன்னொரு கையை பொசுக்க வேண்டியதுறேன். கொடுத்து உன் கையை உடைக்கிறேன்டா. போட்டு பாக்ஸ் நல்ல பாக்ஸ் கொடுத்துனே உடடா தம்பி உடச்சாச்சு நண்பர்களே. இப்போ அடுத்து உன் மண்டை தான்டா புழக்க போகிற தருணம். ஏன் மேலே எடுத்துக்கோ. ரொம்ப அடிப்பானே ஓரமாக இருறா. கொடுத்துக்கிறேன்டா. இன்னும் ரொம்ப இவ்வளோ மோசம் அடிக்கிறான். இருப்பா மாட்டிக்கிச்சா. தேவையா சும்மா இருக்கணும். இப்போ சேவலாம் சீலிட்டு அதனால இவன் ஜோடி முடிக்க வந்திருக்கேன். நம்மளே இப்போ ஐயோ அடிக்கப்பான் நம்மளே உடச்சாச்சு நம்மளே. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு போய் கொடுத்துருவோம். திரும்ப ஒன்று அடிக்க முடியாதுப்பா. உன் மூஞ்சி பார்க்க எனக்கு அருவருப்பாக இருக்குது. முக்கோணம் பாக்ஸா கொடு சொல்கிறாங்க. கொடுத்தாச்சு. அடுத்து பாக்ஸு. அடுத்து என்ன கொடுக்க போகிறேன். முக்கோணம் கொடுப்பாங்க. எனக்கு முக்கோணம். இப்போ அடுத்து அழுத்தி பிடிக்கணுமே. போடுறா மண்டையிலே ஒரு போடு. அவ்வளோதான் நம்மளை முடித்து விட்டீங்க போங்க. அதுக்கப்புறமாதே நம்ம பென்டனோட ஏலியன் ஃபார்ம்ஸ் இவங்கிட்ட இருக்குது. இது எப்படா இவன் வந்து குன்னு யோசிக்க. அது நான் ஒன்று சொல்லணும். வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த வீடியோ நடுவில் வந்து பண்ணால் இது எப்படி ஏற்றுறதுன்னு. அதை நான் இப்போ கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா அதை மறந்துட்டேன்.
இப்போ நான் டிஸ்பிளேல காட்டுற பிபிஎஸ்எஸ்பின்னு நீங்கள் சாதாரணமாக ப்ளே ஸ்டோரில் போட்டாலே வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இஜெட் ஆர்ச்சிவர்னு ஒன்று இருக்கும், அதே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அது ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் கூகுளில் போய் இது உங்களுக்கு பிடிச்சதா ஒரு கேமை போட்டு இந்த பிஎஸ்பி அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ரோம்னு ஒரு ஃபஸ்ட்டு வரும். அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான கேம் எல்லாமே இருக்கும். அது ஏற்றி நீங்கள் இந்த இஜெட் ஆர்ச்சிவில் போய் அந்த கேமை தொட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹியர் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே பிஎஸ்பியில் அப்படியே வந்துடும். அவ்வளோதான்.